தைலாபுரத்தில் பாஜக பாமக உடனான நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு கூட்டணி ஒப்பந்தத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ், அண்ணாமலை ஆகியோர் கையெழுத்திட்டனர். பாமக தமிழகத்தில் 10 இடங்களில் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் தைலாபுரத்தில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்தில் பாஜக உடனான நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் கையெழுத்திட்டார். பிறகு அவருடன் பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ், கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, ஏ.கே. மூர்த்தி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் உடனிருந்தனர். மற்றொரு பக்கம் பாஜக சார்பில் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கலந்து கொண்டு கூட்டணி கையெழுத்தானது. கூட்டணி ஒப்பந்தத்தில் பாமகவிற்கு 10 தொகுதிகளில் போட்டியிடுவதற்காக கையெழுத்தானது. அதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், 10 ஆண்டு காலமாக பாமக டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வருவதாகவும், மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து போட்டியிட முடிவு செய்துள்ளதாகவும், நாட்டின் நலன் கருதியும் மோடி நல்லாட்சி தொடரவும் தமிழ்நாட்டில் மாற்றங்கள் தொடர இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல், தமிழகத்தில் 60 ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர்கள் மீது மக்களுக்கு வெறுப்பு உள்ளதால் அதனை பூர்த்தி செய்ய இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த கூட்டணி தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மாபெரும் வெற்றி பெற்று மோடி மிகப்பெரிய வெற்றி என கூறியுள்ளார். அடுத்து பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள், 3வது முறையாக பாஜக வேட்பாளர்கள் 400 வேட்பாளர்கள் வெற்றி பெற்று பாஜக ஆட்சி அமையும் என்று புரட்சிகரமான அரசியல் மாற்றம் கொண்டு வர மோடி அவர்கள் செயல்பட்டு வருகிறார் அப்படின்னும் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல், பாமக போட்டியிட உள்ள உத்தேச தொகுதிகள் தர்மபுரி, அரக்கோணம், திண்டுக்கல், ஆரணி, கடலூர், ஸ்ரீபெரும்புத்தூர், மத்திய சென்னை, கடலூர், சிதம்பரம் ஆகிய என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம டிபிடி நியூஸ் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.